ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1273. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். இதன் இன்றைய உபதலைப்பு பூர்ணவர்மனை பற்றிய குறிப்பு. 2 ராஜாக்களை வைத்து இன்னும் 2 ஆக்ஷேபம் சொல்கிறார்கள். சூத்திர பாஷ்யத்திலே ஓரிடத்திலே சத்துக்கும் அசத்துக்கும், அதாவது இருக்கிற வஸ்துவுக்கும் இல்லாத வஸ்துவுக்கும் சம்பந்தம் காட்டுவது அசம்பாவிதம் என்று ஆச்சாரியால் சொல்லிக் கொண்டு போகும்பொழுது, பூர்ணவர்மனுக்கு பட்டாபிஷேகம் ஆவதற்கு முன்னால் ஒரு மலடியின் பிள்ளை ராஜாவாக இருந்தான் என்று, வாஸ்தவமாக உள்ள பூர்ணவர்மனை ஒரு காலம் இருக்க முடியாத மலடி மகனோடு சம்பந்தப்படுத்தி சொல்வது எத்தனை அசம்பாவிதம் என்று ஓமை காட்டியிருக்கிறார். அவர் குறிப்பிடும் ராஜாவான பூர்ணவர்மன் யார்? அவனுடைய காலத்தை கண்டுபிடித்து விட்டால் அவனுக்கு சமகாலத்தவராகவோ பிற்காலத்தவராகவோ இருந்திருக்கக்கூடிய ஆச்சாரியாளின் காலத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். பூர்ணவர்மன் என்ற பெயருள்ள 2 ராஜாக்களை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஃபார் ஈஸ்டில், அதாவது தூரக்கிழக்கு நாடுகளில் பாரத கலாச்சாரம் வெகு நாட்களுக்கு முந்தியே பரவியிருந்தது என்று தெரிந்திருக்கலாம். அவற்றில் யாவகம் என்று சொல்லப்படும் ஜாவாவில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் ஒரு பூர்ணவர்மன் ஆட்சி செய்திருக்கிறான். அங்கே அவனுடைய பாதத்தை ஒரு பெரிய பாறாங்கல்லில் விஷ்ணு பாதம் மாதிரி செதுக்கி இருக்கிறது. அதிலேயே அவனுடைய சிலாசாசனமும் பொறித்திருக்கிறது. விஷ்ணுவுக்கு சமமானவன் என்று அவனை வர்ணித்திருக்கிறது. ஆனால் ஜாவா தேசத்து பூர்ணவர்மனை ஆச்சாரியால் எதற்கு உதாரணம் காட்டியிருக்க போகிறார்? அவருடைய சூத்திர பாஷ்யத்தை படிக்கக்கூடிய நம்முடைய தேச வித்வத்து சமூகத்துக்கு தெரிந்த ஸ்வதேச ராஜா எவனையாவது தான் அவர் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ரிசர்ச்காரர்கள் இந்த பூர்ணவர்மனை தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்துள்ள இன்னொரு பூர்ணவர்மன் நம்முடைய தேசத்தவன். மகத தேசத்தின் மேற்கு பகுதியில் ஆட்சி செலுத்தியவன். கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பாதியில் இந்தியாவில் 16 வருஷம் சுற்றுப்பிரயாணம் செய்த ஹுவான் சுவாங் அந்த சமயத்தில் பூர்ணவர்மன் மகத நாட்டு அரசனாக இருந்ததாக குறிப்பிடுகிறார். அதனால் ஆச்சாரியால் ரெஃபர் பண்ணுவது இவனாகத்தான் இருக்க வேண்டும். அவர் பாஷ்யம் எழுதியது காசியிலே. மேற்கு மகதம் அதற்கு அருகில் வந்து விடுகிறது. காசியோடு ரொம்பவும் சம்பந்தப்பட்டது கயா. அங்கே பௌத்த விரோதியான சசாங்கன் என்ற ராஜா வெட்டிவிட்ட போதி விருட்சத்தை பூர்ணவர்மன் மறுபடி நட்டு போஷித்து துளிக்க பண்ணியதாக தெரிகிறது. அதனால் பாஷ்யத்திலே அவனையே சொல்லியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஆச்சாரியால் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்தவர் என்பதற்கு இதுவும் ஒரு எவிடன்ஸ் என்று சொல்கிறார்கள். 2 ராஜாக்களிலே இன்னொருத்தன் யாரென்றால், ஃபார் ஈஸ்ட் ராஜாவை பற்றி நம்மூரில் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதி பிரச்சாரம் பண்ணும் பொழுது குறிப்பிடுவதற்கு இல்லை என்றாலும், அந்த தூரதேசத்தில் நம்முடைய வைதீக மதமும் பௌத்த மதமும் பரவியதால் அங்கே நம்முடைய தெய்வங்களுக்கு கோவில், பௌத்த விகாரங்கள் முதலியன இருக்கின்றன. அகஸ்தியர், புத்தர், போதிசத்வர் முதலியவர்களுக்கு விக்கிரகங்கள், அவர்களை பற்றிய சாசன குறிப்புகள் ஆகியவையும் இருக்கின்றன. இப்படி இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸை காட்டுவதாக அங்கே ஆச்சாரியாலை பற்றியும் குறிப்பு கிடைக்கக்கூடியது சாத்தியமே. ஆச்சாரியால் அந்த தேச சமாச்சாரத்தை பாஷ்ய புஸ்தகத்தில் குறிப்பிடுவதற்கு இல்லை என்பது மாதிரி அந்த தேசத்தினர் ஆச்சாரியாலை குறிப்பிட மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்ற அடிப்படையில் இந்த இன்னொரு ராஜாவை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். காம்போஜம் என்று சொல்லப்படும் காம்போடியாவில் ஸ்லோக ரூபமான ஒரு சம்ஸ்கிருத சாசனம் அகப்பட்டு இருக்கிறது. அது இந்திரவர்மன் என்ற காம்போஜ ராஜாவின் சாசனம். அதிலே அவனுடைய குருவின் பெயர் சிவசோமன் என்று சொல்லி, அந்த சிவசோமன் பகவான் சங்கரிடமிருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஏன அதீதானி சாஸ்திராணி பகவத் சங்கராக வயாது. அதுக்கப்புறம் அந்த பகவத் சங்கரின் தனிப்பெருமையை ரொம்பவும் கொண்டாடி ஸ்லோகத்தை முடித்திருக்கிறது. அதாவது அவருடைய பாதமாகிற தாமரையை மிச்சம் மீதி இல்லாமல் அத்தனை வித்வத் சிரேஷ்டர்களின் சிரசாகிற வண்டு வரிசைகளும் மொய்த்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறது.
அறிஞர் உலகம் முழுவதும் அவருடைய பாதத்திலே தலை வைத்து வணங்குவதாக அர்த்தம். நிச்சேச சூரி மூர்தாலி மாலா லீட்டாங்கிரி பங்கஜாது. இந்த பகவான் சங்கரர் ஆச்சாரியர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த பெயரிலே இப்படி வித்வத் சமூகம் முழுவதாலும் வணங்கப்பட்டவராக காம்போடியாவில் எவரும் இல்லை. இந்தியாவிலும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளை தவிர எவரும் இல்லை என்று எடுத்து காட்டுகிறார்கள். சங்கர பகவத என்ற அவருடைய புஸ்தக கோலோபோன்களிலும் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு இது பகவத் சங்கர என்பது அப்படியே ஒத்துப்போவதாக காட்டுகிறார்கள். இந்திரவர்மனின் காலம் 9ஆம் நூற்றாண்டின் பிற்பாதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பின்குறிப்பு கிபி 878 முதல் 887 அவனது ஆட்சி காலம் என்பது வரையறை. அவனுடைய குரு சிவசோமன் அவனை விட 30-40 வருஷம் பெரியவராக இருக்கலாம். அவர் ஆச்சாரியாளின் நேரு சிஷ்யராய் இருந்து அவரிடமிருந்து எல்லா சாஸ்திரமும் அபியாசம் செய்திருக்கிறார் என்றால் ஆச்சாரியாள் காலம் கிபி 788 முதல் 820 என்ற கருத்து ரொம்பவும் சரியானதே என்று தோன்றுகிறது என்றும் சொல்கிறார்கள். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவக்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.